தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் நாளை திருச்செந்தூர் முருகன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய இருக்கின்றார். இப்பொழுது இதற்காக சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய தனது இல்லத்திலிருந்து புறப்பட்டு சென்னை விமான நிலையம் தற்பொழுது வந்தடைந்திருக்கின்றார் விஜய். இங்கிருந்து தனி விமானம் மூலமாக மதுரை செல்ல இருக்கின்றார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய். நாளை அதிகாலை 3 மணியிலிருந்து 5 மணி அளவில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பிரசித்தி பெற்ற முருகன் கோவில் நாளை சுவாமி தரிசனம் மேற்கொள்ள இருக்கின்றார். இதற்காக திருநெல்வேலி, தூத்துக்குடி, மதுரை சார்ந்திருக்கக்கூடிய முக்கியமான கட்சியினுடைய நிர்வாகிகளும் அதே போன்று அந்த தொகுதியினுடைய சார்ந்திருக்கக்கூடிய வேட்பாளர்களும் நாளை திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வர இருக்கின்றனர். தேர்தல் தற்பொழுது நடந்து முடிவு பெற்றிருக்கக்கூடிய நிலையில் இதற்காக வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி தொடங்க இருக்கின்றது. அதற்கு முன்பாக வாக்கு எண்ணிக்கையை மையப்படுத்தியும் அதே போன்று தன்னுடைய தனிப்பட்ட ஆன்மீக பயணமாக தற்பொழுது இந்த திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு விஜய் செல்ல இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் மத ரீதியாக விஜய் பல்வேறு கோவில்களில் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நாளை மத ரீதியாகவும் பல்வேறு ஆலயங்களிலும் அதே போன்று பேராலயங்களும் விஜய் தன்னுடைய அந்த தரிசனம் செய்ய இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றது. அதற்கு முதலாவதாக நாளை அதிகாலை அளவில் திருச்செந்தூர் முருகன் கோவில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் சுவாமி தரிசனம் செய்ய இருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்தில் சென்னை விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலமாக மதுரை விமான நிலையம் நோக்கி புறப்பட இருக்கக்கூடிய விஜய் அங்கிருந்து சாலை மார்க்கமாக தூத்துக்குடி சென்று திருச்செந்தூரில் அதிகாலை அளவில் சுவாமி தரிசனம் மேற்கொள்ள இருக்கின்றார். கிட்டத்தட்ட நீண்ட நாட்களுக்கு பிறகு விஜய் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய அந்த கோவிலுக்கு அதிகாரப்பூர்வமாக செல்ல இருக்கிறார் என்பது அந்த தகவலும் வெளியாகி இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் தேர்தல் வாக்கு எண்ணிக்கையானது இன்னும் சில நாட்களில் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் அதனை மையப்படுத்தியும் அது மட்டுமல்லாமல் தன்னுடைய தனிப்பட்ட காரணங்களுக்காகவும் விஜய் நாளை இந்த திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு செல்ல இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய பேராலயங்களுக்கும் அதே போன்று ஆலயங்களுக்கும் அங்கு இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களுக்கும் விஜய் செல்வார் என்றும் அங்கு இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகள் மூலமாக இதற்கான அந்த பணிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக அந்த தகவலும் வெளியாகி இருக்கின்றது. தேர்தல் வாக்கு எண்ணிக்கை இன்னும் சில நாட்களில் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் இதனையொட்டி விஜய் நாளை திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு செல்ல இருப்பது கட்சியிலும் மட்டுமல்லாமல் தமிழகத்தில் மிக முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகின்றது.